வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். ரஷ்யாவில் ஒரு புதுவிதமான உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது செக்ஸுக்காக ஒரு புதிய மந்திரியை நியமிச்சிருக்காரு புதின். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவில் இவ்வளோ பெரிய வளங்கள் இருக்குது, ஆனால் பிள்ளை பேர் இப்போ கிடையாது, குழந்தைகள் பிறப்பு இதுவுமே கிடையாதான். ஆளாளுக்கு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு போய் செல்ஃபோனை நோண்டுறாங்க, சிகரெட்டை குடிக்கிறாங்க, மதுவை குடிக்கிறாங்க, இரவு போல் காரில் அங்கங்கே சுற்றுறாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது மணி 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, அப்படியே தூங்கிடுறேன். அப்போ தூங்கும்பொழுது இப்போ பொண்டாட்டி அங்கிட்டு போய் அதுவும் தூங்கிடுது. அப்போ 2 பேருக்குமே காதலுங்கிறது செல்போன் மூலியமாக இருக்க ஒழிய நேரடியாக அவங்களுக்குள்ள காதலே வர மாட்டேங்குதான், கருவை கூட்ட மாட்டேங்கிறாங்களா. அதாவது எப்படின்னா இனப்பெருக்குமே ஆக மாட்டேங்குதான், பிள்ளை பேரே இண்டு வச்சான். அப்போ இதுக்காக என்ன பண்ணுறது? இங்கே இவ்வளவு செல்வங்கள்லாம் கட்டி எழுது என்ன பண்ண, பிள்ளை பேர்லாம் என்ன பண்ணுறது? வேறு நாட்டில் இருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்றாப்புல இருக்கும். வேறு நாட்டிலே கூட்டிகிட்டு வந்தால் ஜனத்தொகை ஏற்றுமதி பண்ணால்தான் பண்ணுவேன். ஏன்னா ரஷ்யாவெல்லாம் நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதி பண்ணால் போனவொடனே பிளேன்லேயே செத்து போவேன். பிளேன்லேயே அவ்வளோ குளிர் பிரதேசம், பயங்கரமான குளிர் பிரதேசம். ரஷ்யாக்காரன் இங்கே வந்தேன்னா இந்த அக்கினேஜ் தேவையில் பார்த்து அவனும் துருவி செத்து போவேன். அப்போ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு தக்கனே அந்தந்த மனுஷன் வாழ்வேன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பிள்ளை இருக்க மாட்டேங்குது, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. இன்னும் சுருக்கமாக போனால் அதாவது என்னென்னா காமைச்சியே இங்கே வரமாட்டேங்குது. காமைச்சியை வந்துல பிள்ளை பிறக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? செல்போன் காரணம். அதிகமான போக்குவரத்து, அதிகமான பிஸ்னஸ்ஸு, அதிகமான இந்த மாதிரி அலைச்சல், பீச்சு, இதெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்ணுறது? இதுக்கு யோசனைதே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இரவு 9:30 மணிக்கு எல்லா லைட்டையும் அமர்த்திட வேண்டியது, எல்லா செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது. இங்கே இல்லை, கவர்மெண்ட்டே ஆஃப் பண்ணிடுவேன். வெளியில் யார் 9:30 மணிலேருந்து காலை 4:30 மணி வரைக்கும் போகிறதுக்கு தடை போட்டாச்சுன்னா வீட்டில் இருப்பேன். பொழுதுபோக்குறதுக்கு வேறு இடமே கிடையாது. பொண்டாட்டியோட தான் படுத்து கிடக்கணும். அப்போ பிள்ளை பெருமில்ல, அப்போ வேறு சிந்தனை வராதுல்ல. இப்போ அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புதுமையான உத்தரவை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன், இந்தியாவில் ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லையுமே 9 பிள்ளை 10 பிள்ளைதே, குறைந்தபட்சம் 10 பிள்ளைதே. 10 பிள்ளை பற்றின கவர்மெண்ட் கூடி, ஏன்னா இந்தியாவில் இடம் அப்படி சனத்தொகை கூடுது, இதை குறைக்கிறதுக்கு இடம் வழி, இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சனங்களை குறைக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி இந்திரா காந்தி என்ன பண்ணுச்சுன்னா, கண்டவன்லாம் தூக்கி கொண்டு கர்ப்பத்தரவன் கடாந்துச்சு. ஆம்பளையால் ரோட்டில் படுத்துக்கணும் தூக்கி கொண்டு போய் கர்ப்பத்தரை பண்ணிடுறது. ரோட்டில், தெருவில், வீட்டில் அவன் தூக்கி கொண்டு ஒரு 80,000 பேர் 1,00,000 பேர் அப்போ இந்திரா காந்தி காலத்திலேயே கர்ப்பத்தரை பண்ணாங்க. அப்போ ஜனத்தொகை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஜனத்தொகை எங்கெங்கே கூடியிருக்கோ அந்த நாட்டில் பூரா ஏழை நாடாயிருச்சு. ஜனத்தொகை எங்கெங்கே இல்லையோ அது பூரா பணக்கார நாடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி டெண்டே மாறி போச்சு. பாருங்கள், செல்ஃபோன் வந்தவொடனே எல்லாமே மாறி போச்சு. உணர்வுகள், மனுஷ உணர்வுகள், மூளை, அதை சுயநலமாக எதுவுமே இதே யோசிக்கிறதே இல்லை. கருத்தை எதுவுமே பண்ணுறது, செல்ஃபோன் வர்றதை அதை கேட்குறது, நம்ம பேசுகிறது, இப்படி கட்டி இதனால் எல்லாமே மங்கி போச்சு. அப்படிங்கிறத காட்ட இப்போ இந்த மாதிரியான உத்தரவு தான். ஆஸ்திரேலியாவில் 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைய எந்த பிள்ளையில செல்ஃபோன் ஒன்று அதை ஆஃப் ஆயிருமா. என்ன காரணம்? நேரடியாக விளையாட போகணும், செல்ஃபோனில் விளையாடக்கூடாது. அப்போ உடம்பு கெட்டு போயிடுது. நாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது, யாரோடைய சேர முடியாது, பழக முடியாது. மனதளவில் கோழையாகி போவேன், மனதளவில் ஆரோக்கியம் இல்லாத மனுஷனாக போயிடுவேன். அப்படிங்கிறதுக்காக 16 வயசு வரைக்கும் போனேன், 6 தொட்டால் ஆஃப் ஆகி போமா. அது மாதிரி இந்தியாவில் கொண்டு வாங்க. முதல்ல எங்கே பார்த்தாலும் போனேன், யார் நேரடியாக விளையாடுறதே கிடையாது. சும்மா பூத்து இழைச்சி கிடைச்சி எந்த வேலையும் பார்க்க முடியாமல் போயிடும் கடைசியில். இப்போ சந்திரபாபு நாயுடு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி, இதை 180 கோடி ஆக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா, இனிமேல் மனுஷன் எங்கே வாழ்றானோ அங்கே வச்சுதான் நீ வளர்ச்சி இருக்கும். நாட்டை உலகமே அப்படியே சுத்துது. இதை விட்டு வாங்கி வேற நாடுகளே பிள்ளை இல்லை. கனடாவில் 25 லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கன்னு இருக்கேன். அங்கே பிள்ளை இல்லை, பிறக்க மாட்டேங்குதான். யாருக்குமே பிள்ளை பிறக்க மாட்டான். அங்கே இருந்து கூட இங்கே என்ன வாழுது? பூரா அறிவியல் ரீதியான டியூப்ல தான் குழந்தை பிறக்குது. இப்போ இங்கேயும் கிடையாது, இயற்கையாக குழந்தை பிறப்பு என்னமெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ இங்கேருந்து கனடாக்காரன் கேட்குறேன், ஆஸ்திரேலியாக்காரன் இப்படி ஒரு உத்தரவு போடுறேன், ரஷ்யாக்காரன் எப்படி ஒரு உத்தரவு போடுறேன். சந்திரபாபு நாயுடு என்ன 180 கோடி ஜனத்தொகை கூட்டணும், இனிமேல் கர்ப்பத்தடையெல்லாம் ரத்து பண்ணுங்க, வேணாம். நாடு இப்போ ஜனங்களை வச்சு தான் பொருளாதாரமே இருக்குது. வேறு நாடுகள்லாம் மக்களே இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் இருக்கேன். இந்தியாவில், சீனாவில், இந்த நாட்டிலே மக்கள் அதிகமாக இருக்கேன். அதனால் ஜனத்தொகை கூட்டுங்க, கர்ப்பத்தடையை உடனடியாக எல்லா இதுலேயும் ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விட்டுருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இந்தியாவில் கூட கர்ப்பத்தடை இதுக்கு ரஷ்யா மாதிரி நமக்கு உத்தரவு போராட்டாலும் கூட இந்த கர்ப்பத்தடையை தடவுனா இந்தியாவிலேயே கொஞ்சம் மக்கள் கூடும் தான் என் கருத்தாக இருக்குது.